விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனை புதைத்த இடம் எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். அவ்வாறு சொன்னால் அங்கே போய் இந்த மக்கள் வழிபாடு நடத்த ஆரம்பித்து விடுவார்கள், இல்லாவிட்டால் நினைவிடம் அமைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஒரு கருத்து. கடைசியிலே விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை பிடிக்கிற பொழுது அவருடைய சடலத்திலே இருந்த அந்த ஆடையினை சீருடையை நான் அகற்றும்படி சொன்னது நான் தான் அப்படி என்று சொல்லி 2 கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இந்த விவகாரத்தில் அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் முன்னுக்கு பின்னாக முரணானதாக இருந்திருக்கின்றன என்பதை கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்து வந்திருந்தாலும் பல உண்மைகளை உலக்கிடைக்கைகளாக வைத்திருக்கின்ற ஒரு சாட்சியமாக அல்லது இந்த வரலாற்றின் சம்பவ சாட்சியமாக பொன்சோகா கூட இருக்கின்றார். அவருடைய பங்கு என்பது அல்லது அவருடைய வகிபாகம் என்பது நிச்சயமாக இந்த யுத்த குற்றமுறல் அல்லது யுத்த குற்றம் போர் கிரைம் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சாட்சியமாக அமைகின்ற பொழுது அதனூடாகவே பின்பு அதனை அதாவது இன்னொரு கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அல்லது அது இனப்படுகொலை என்கின்ற விடயத்திற்குள் எடுத்து செல்லக்கூடியதற்கான ஆதார சுருதியாக அவர் இருக்கின்றார். அவரது கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த சந்திரநீர் அவர் இப்பொழுதும் உயிருடன் தான் இருக்கின்றார். அவரும் ஒரு சாட்சியமாக இருப்பார். அவர் தான் இவ்வாறு பசில் ராஜபக்ச, கோத்தபய ராஜபக்ச ஆகியோருடன் கலந்துரையாடி இந்த சரணடைவுக்கு தான் வழிவகுத்துள்ளதாக நோர்வே, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய தூதரகங்களுக்கு அறிவித்திருந்தார். எனினும் நடேசனுடைய கோரிக்கை மேரி கெல்வின் அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பிரித்தானிய அரசாங்கத்துடனும் ஒபாமா அவர்களின் அரசுடனும் தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தில் ஒரு சர்வதேச சரணடைவிற்கான பொறிமுறையை உருவாக்க முடிந்தால் நாங்கள் அனைவரும் சரணடைய தயார் என்கின்ற விடயத்தை கூறியிருந்தார். இந்த பொன்சேகா இப்பொழுது கூறி வருகின்ற விடயம் என்பது ஆதார சாட்சியமாக மாறுகின்றது. அதாவது ஒரு தரப்பு தங்களை இணக்கப்பாட்டிற்கு சென்று எவ்வாறு இந்த விடயத்திலிருந்து வெளிவருவது என்பதை பற்றிய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நாசகாரமாக அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தி அங்கே தொக்கி நிற்கின்ற உண்மையாக இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ தான், அதாவது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக அவர் களத்தில் நின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தான் இந்த யுத்த குற்றங்களை யுத்த காலங்களிலே செய்திருந்தார். ஆனால் பிரபாகரன் தரப்பு அப்படி அல்ல, அவர்கள் யுத்தத்திலும் நேர்மையாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்ததன் மூலம் நம்மிலே பலர், தமிழ் மக்களிலே பலர், சரத் பொன்சேகா நம்முடைய தலைவர் இவ்வளவு உயர்வாக பேசுகிறார் அப்படி என்று அதை பெரிது வந்ததெல்லாம் உண்டு.